அதே மாதிரி விவசாய வீட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு மடிக்கணினி கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அடித்தட்டு மக்களை மட்டுமே நேசிக்கிற கட்சி அதிமுக கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சியில இன்னைக்கு இந்த பரவலூர் கிராமத்துல 25 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு பாலத்தை கட்டி ஒரு 40 கிராமங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக, அதாவது ஒரு மல்லாட்டை எடுத்துட்டு போனாலும், கம்பு எடுத்து போனாலும், கரும்பு எடுத்து போனாலும், நெல் எடுத்து போனாலும் இந்த வழியா போறதுக்கு ஒரு பாலத்தை அமைச்சு கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியாரோட ஆட்சியில தான். இன்னைக்கு கிராமந்தோறும் சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இன்னைக்கு எங்க அடிபட்டாலும், எந்த சமுதாயத்தில் பிறந்தவங்க அடிபட்டாலும் உடனடியாக கூப்பிட ஒரு நம்பர் 108, அந்த 108 திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் திமுக செஞ்ச சாதனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். பரவலூர்ல இப்ப ஒரு டாஸ்மாக் கடை வந்திருக்குது. வரும்போது பார்த்தேன், கலர் கலரா லைட் இருந்துச்சு அந்த விவசாய நிலத்துல. நான் கூட என்னடா விவசாய நிலத்துல ஒரு மோட்டர் போட்டால கலர் கலரா லைட் இருக்குன்னு வரும்போது அண்ணன் கேட்டு வந்தேன். வரி வரியா போது பாரு 2 வீலர் டாஸ்மாக் கிடைக்கும் அப்படின்னாரு. அதாவது குடிகார மக்களை ஆக்கி நம்மள பாட்டில பொறுத்து வச்சு காலையில அந்த பாட்டில கொண்டு போய் கொடுத்தா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்து நம்மள ஒரு குப்பை பொறுக்க வச்ச கட்சி இன்னைக்கு திமுக கட்சி. நல்லா நினைச்சு பாருங்க. மரியாதையோட வாழ்ந்துகின்ற விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு மதிக்கட்டு போய் தரந்தாழ்ந்து போய் இன்றைக்கு டாஸ்மாக் கடையில் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்திலே இளம் விரைவுகள் அதிகம்.